அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். தமிழில் தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டி அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்ப சிம்பிளான டாபிக் தான், பட் இதில் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான கொஷின்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ பார்க்கலாம். இப்போ இந்த கொஷின் பாருங்கள். ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹3,000 அட் 6.14% per annum for the period from 4th February 2009 to 18th April 2009. நார்மலாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இயர்ஸ் கொடுப்பாங்க. 4 வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி, 5 வருஷத்துக்கு எவ்வளோ வட்டின்ட்டு இயர்ஸை கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்பாங்க. இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா பீரியட்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட காலம் கொடுக்குறாங்க. ஃப்ராக்ஷனில் இருக்குது, சரிங்களா? பட் நம்ம நார்மலாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படி சால்வ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் அதை சால்வ் பண்ணணும். இது கஷ்டம் கிடையாது. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க. 3000 ரூபாய்க்கு 6.14% வட்டி கொடுத்தா இந்த பீரியடில் எவ்வளோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதாவது தனி வட்டி எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அவ்வளோதான், சரிங்களா? சரி, ஓகே. தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஃபார்முலா தான். ஐஸ் ஈக்குவல் டு PNR/100, ரைட்டுங்களா? இந்த ஒரே ஒரு ஃபார்முலா தான். இப்போ இதில் P நமக்கு தெரியும். Pனா பிரின்சிபல், தமிழ் அசல்னு சொல்லுவோம். அது 3000 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த ஆறும் நமக்கு தெரியும். 6.1/4%ன்னு இருக்குது. ஸோ அதை நம்ம நார்மலாக, அதாவது என்ன சொல்கிறது, நார்மல் பின்னமாக எழுதணுன்னா 6 4 24, 24 1 25, அப்போ 25/4% அப்படின்னு எழுதலாம். இப்போ அடுத்து இந்த n நாம் கண்டுபிடிக்கணும். n கொஷினில் கொடுத்துருக்காங்க. பட் இது பார்த்தீங்கன்னா ஒரு பீரியடாக கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வருஷமாக கன்வெர்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதில் எத்தனை நாள் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு, ஸோ அதை 365ஆல் டிவைட் பண்ணோன்னா நமக்கு வருஷம் கிடச்சிரும். ஓகே, அதை எத்தனை வருஷம் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிரும். ஸோ பாருங்கள், அவங்க கொடுத்துருக்கிறது 4th February 2009ன்னு கொடுத்துருக்காங்க ஸ்டார்ட் பண்ணுறது. இப்போ இந்த மாதிரி கொஷினை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டார்ட் பண்ணுற டேட்டை விட்டுறணும், சரிங்களா? இதை கணக்கில் எடுக்கக்கூடாது. இப்போ இந்த தேதி போக பிப்ரவரியில் மிச்சம் எவ்வளோ தேதி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 இருக்கும், ரைட்டுங்களா? ஏன்னா இப்போ 2009ங்கிறது நார்மல் இயர் தான். ஸோ நார்மல் இயர்னால் 28 நாள் இருக்கும். ஐ மீன் பிப்ரவரியில் 28 நாள் இருக்கும். அதில் 4 நாள் போயிடுச்சுன்னா பாக்கி 24 நாள் இருக்கும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இடையில மார்ச்னு ஒரு மாதம் இருக்குது. இவங்க பிப்ரவரி டு ஏப்ரல் கொடுத்துருக்காங்க. இப்போ இடையில மார்ச்னு ஒரு மாதம் இருக்குது. மார்ச்சில் ஒரு 31 நாள். அடுத்து பார்த்தீங்கன்னா 18th ஏப்ரல் வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம நார்மலாக என்ன பண்ணலான்னா இந்த 18 எடுத்துக்கலாம். ஸோ இந்த கொஷினை நான் எதுக்காக எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி பீரியட் கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா, இந்த டேட்டை நீங்கள் விட்டுறணும். இதை கணக்கில் எடுத்துக்கூடாது. ஆனால் இங்கே இந்த முடிகிற டேட்டை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ஸோ இந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த கொஷினை நான் எடுத்தேன். ஃபஸ்ட்டு இருக்கிற டேட்டை கணக்கில் எடுக்கக்கூடாது, ஆனால் முடிகிற டேட்டை கணக்கில் எடுத்துக்கணும், சரிங்களா? ஸோ இப்போ இதை கூட்டினா என்ன வரும்? 4 5 5 8 13, 13க்கு 3 பாக்கி 1, 2 1 3, 3 3 6, 6 1 7, 73. இது பார்த்தீங்கன்னா டேஸ். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது நாட்களில் கண்டுபிடிச்சிருக்கோம். 73 நாட்கள் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இதை வருஷமாக மாற்றணுன்னா என்ன பண்ணணும்னா, இந்த 73 365ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணால் என்ன வரும்? 5 டைம் இருக்குமா? 73 5 போட்டோன்னா 3 15க்கு 5 பாக்கி 1, 35 1 36, ரைட்டு, ஓகேவா? ஸோ அப்போ இதை நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணோன்னா 1/5 அப்படின்னு கிடைக்கும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/5 அப்படின்னு கிடைக்கிது, சரிங்களா? ஸோ அப்போ நம்ம P கண்டுபிடிச்சிட்டோம், R கண்டுபிடிச்சிட்டோம், N கண்டுபிடிச்சிட்டோம். ஸ்ட்ரைட்டாக அந்த ஃபார்முலாவில் கொண்டு போட்டால் ஆன்சர் கிடச்சிரும். அவ்வளோதான். ஸோ அப்ளை பண்ணலாமா? Pக்கு பதிலாக 3000 போட போகிறோம். Nக்கு பதிலாக 25/4 போட போகிறோம். அடுத்து Nக்கு பதிலாக 1/5 போடணும், சரிங்களா? ஸோ Nக்கு பதிலாக 1/5 போடணும். Rக்கு பதிலாக 25/4 போட போகிறோம், ரைட்டுங்களா? by 100. ஸோ இதை அடுத்து எப்படி எழுதலாம்? 3000 அப்படியே இருக்கட்டும். இன்ட்டு 1 இன்ட்டு 25/5 இன்ட்டு 4 இன்ட்டு 100, ரைட்டா? ஸோ இதையும் கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதையும் அடித்தோன்னா 5 25. ஸோ அடுத்து என்ன பண்ணலாம்? இதையும் கேன்சல் பண்ணோன்னா 7 4 28 வரும். பாக்கி 2 இருக்கும்.
ஸோ 2னா புள்ளி வச்சுட்டு இங்கே 0 சேர்த்தோன்னா 5×20 வரும். அப்போ 7.5 × 5ன்னு ஃபைனலாக நமக்கு கிடைக்கும். 7.5 × 5ன்னு கிடைக்கும். ஸோ இதை பெருக்கணுன்னா 5×5 25க்கு 5 பாக்கி 2, 5×7 35 2, 5×35 35 2 37. ஸோ 37.5 தான் அவங்களுக்கு வட்டியாக கிடைக்கும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37.5. ஸோ இந்த கொஷின் ரொம்ப சிம்பிள் தான். பட் நான் எடுத்த காரணம் வந்து இதுக்காக தான். சரிங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிற டேட்டை கணக்கில் எடுத்துக்கூடாது. ஆனால் கடைசியாக இருக்கிற டேட்டை வந்து கணக்கில் எடுத்துக்கணும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ அடுத்த கொஷின் பார்க்கலாம். ஸோ அடுத்து இந்த கொஷின் பாருங்கள். A sum was put at simple interest at a certain rate for 3 years. Had it been put at 2% higher rate, it would have fetched rupees 360 more. Find the sum அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு அமௌண்ட் இருக்குது. அந்த அமௌண்ட் எவ்வளோன்னு இவங்க கொடுக்கல. அந்த அமௌண்ட்டை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு சர்டைன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் போடுறாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட வட்டி விதத்தில் தனி வட்டியில் அந்த அமௌண்ட்டை போடுறாங்க. ஸோ அப்படி 3 வருஷத்துக்கு போடுறாங்க. சரிங்களா? 3 வருஷத்துக்கு போடுறாங்க. அப்படி போடும்போது அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு கிடைக்கிது. ரைட்டுங்களா? இப்போ அதே அமௌண்ட்டை ஒரு 2% அதிகமாக ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் போடும்போது அவங்களுக்கு 360 ரூபா கூட கிடைக்குதான். ஸோ அப்படின்னா அந்த அமௌண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? அதாவது ஒரு அமௌண்ட், அதை நம்ம பீன்னு வச்சுப்போம். இப்போதைக்கு நமக்கு எவ்வளோன்னு தெரியாது. ஸோ அதனால் அதை பீன்னு வச்சுக்கலாம். இந்த அமௌண்ட்டை என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வட்டி விதத்தில் போடுறாங்களாம். அந்த வட்டி வீதமும் நமக்கு கொடுக்கல. சரிங்களா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா அதை 6ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? எத்தனை வருஷத்துக்கு போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு போடுறாங்க. அது மட்டும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது ஒரு கண்டிஷன். இது வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன்னு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து செகண்ட் கண்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா அதே அமௌண்ட்டு தான். அமௌண்ட்டு சேஞ்ச் ஆகலை, அதே அமௌண்ட்டு தான். ஆனால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஏற்கனவே கொடுத்ததோட ஒரு 2% எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. ரைட்டா? அதே 3 வருஷம் தான். ஸோ இப்படி கொடுக்கும்போது இங்கே ஒரு வட்டி கிடைக்கும் இல்லையா? இந்த கண்டிஷனுக்கு ஒரு வட்டி கிடைக்கும் இல்லையா? அதை விட 360 ரூபா கூட கிடைக்குதான். ரைட்டா? ஸோ அப்போ இந்த பிங்கிறது என்னன்னு நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதில் தான் நமக்கு அதிக அமௌண்ட்டு கிடைக்கிது. கரெக்டுங்களா? இந்த செகண்ட் கண்டிஷனில் தான் நமக்கு அதிக அமௌண்ட்டு கிடைக்கிது. எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 360 ரூபா வந்து அதிகமாக கிடைக்கிது. ஸோ அப்போ அதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். ஏன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ நார்மலாக வந்து நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோமோ அதே ஃபார்முலா தான். P2 N2 R2/100 அப்படின்னு எடுத்துப்போம். இந்த P2 N2 R2ங்கிறது இந்த செகண்ட் கண்டிஷனுக்கானது. சரிங்களா? அதனால் 2 மென்ஷன் பண்ணியிருக்கேன். மைனஸ் P1 N1 R1ன்னு இதை எடுத்துப்போம். இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷனுக்கு உள்ளது /100. இப்போது இதுக்கு அதாவது இந்த செகண்ட் கண்டிஷனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடச்சது இல்லையா? அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் தான் அந்த 360 ரூபா. சரிங்களா? செகண்ட் கண்டிஷனில் கிடைச்ச இன்ட்ரெஸ்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு கண்டிஷனில் கிடைச்ச இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் தான் 360 ரூபா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே வந்து 316 போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஒன்று தான். சரிங்களா? பிரின்சிபல் 2 கண்டிஷன்லையுமே ஒன்று தான். ஸோ அப்போ P2க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்ட்ரைட்டாக Pன்னு போட்டுக்கலாம். அதே மாதிரியே ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா எண்ணும் ஒன்று தான். ரைட்டுங்களா? ஸோ அப்போ இங்கே நம்ம நார்மலாக என்ன பண்ணிடலாம், ஸ்ட்ரைட்டாக வந்து 3 போட்டுக்கலாம். ஆனால் செகண்ட் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா R சேஞ்ச் ஆகுது. ஃபஸ்ட்டு கண்டிஷனில் கொடுத்ததை விட என்ன பண்ணுறாங்க 2% எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ /100 மைனஸ் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா P நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சேம் தான். அதே மாதிரி எண்ணும் சேம் தான். இங்கே வந்து இதை வந்து நம்ம R அப்படின்னு வச்சுக்கலாம். ரைட்டா? /100. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் 360. சரிங்களா? ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ P × 3 3Pன்னு எழுதலாம். அதை 3P × R+2 அப்படின்னு எழுதலாம். /100 மைனஸ் 3PR. அப்போ நம்ம சேர்த்து 3PR அப்படின்னு எழுதிடலாம். /100 = 360 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ அடுத்து இதை உள்ளே கொண்டு போயிட்டு பெருக்கலாமா? பெருக்குனா 3PR ப்ளஸ் 2 3 6 அப்போ 6Pன்னு வரும். ரைட்டுங்களா? 3PR 2 3 6 ரைட்டு. /100
மைனஸ் இங்கே வந்து 3PR மட்டும் இருக்குது பை 100 = 360 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலான்னா அடிமான ரெண்டும் ஒன்றா இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா இதை ஒரே ஒரு டைம் எழுதிக்கலாம். மேலே உள்ளதை வந்து நம்ம மைனஸ் பண்ணிடலாம். 3PR + 6P - 3PR = 360 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 3PRையும் இந்த 3PRையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6P/100 = 360 அப்படின்னு இருக்குது. இப்போ நமக்கு வந்து P தான் தேவை. ஸோ அதனால் Pயை மட்டும் இங்கே வச்சுட்டு மற்றதெல்லாம் இங்கே கொண்டு போயிடுவோம். ஸோ P அந்த சைடு வச்சுட்டு இந்த 6/100 இந்த பக்கம் கொண்டு வந்தோன்னா 100/6ன்னு மாறிடும். ஸோ இப்போ இதால் இதை கேன்சல் பண்ணோன்னா 6 6 36, இங்கே 60, இங்கே 100. ஸோ அப்போ நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6000. சரிங்களா? ஸோ அப்போ இந்த அசலோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6000 ரூபாய். ரைட்டுங்களா? சிம்பிளாக இருக்கா? ஸோ அடுத்த கொஷின் பார்க்கலாமா? ஸோ அடுத்து இந்த கொஷின் பாருங்கள். A certain sum of money becomes 3 times of itself in 20 years at simple interest. In how many years does it become double of itself at the same rate of simple interest? ஸோ அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு அமௌண்ட் இருக்குது. சரிங்களா? அது என்ன அமௌண்ட்டு நமக்கு தெரியாது. அந்த அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 20 வருஷத்தில், சரிங்களா, 20 வருஷத்தில் 3 மடங்காக மாறுதான். சரிங்களா? இந்த Pங்கிறது 20 வருஷத்தில் 3Pயாக மாறிடுது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் தான். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இதே அமௌண்ட் வந்து எத்தனை வருஷத்தில் டபுளாக மாறும் அப்படின்னு கேட்குறாங்க. இதே அமௌண்ட்டு எத்தனை வருஷத்தில் 2 மடங்காக மாறும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அப்போ அதாவது வந்து n வந்து 20 விட கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா 20 வருஷத்தில் இது 3 மடங்காக மாறி இருக்குது. ஸோ அப்போ 2 மடங்காக மாறுறது கண்டிப்பாக 20 வருஷத்தை விட கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த கண்டிஷனை எடுத்துப்போம். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் எவ்வளோ நமக்கு தெரியாது, வருஷம் மட்டும் தெரியும். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? ஸோ அதில் பாருங்கள், நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற இதே ஃபார்மில் தான் யூஸ் பண்ண போகிறோம். I = PNR/100 இதே ஃபார்மில் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணணும்னா I மட்டும் கண்டுபிடிக்கணும். I எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 வருஷத்தில் இந்த Pங்கிற அமௌண்ட்டு வந்து 3 மடங்காக மாறுதான். ரைட்டுங்களா? Pங்கிற அமௌண்ட் என்ன ஆகுது? 3 மடங்காக மாறுது. இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த Pங்கிற அமௌண்ட்டு கூட இன்னொரு 2 மடங்கு சேர்ந்துருக்கு. இந்த 2 மடங்கு பார்த்தீங்கன்னா வட்டி. சரிங்களா? Pங்கிற அமௌண்ட்டு கூட 2Pங்கிற வட்டி சேர்றதுனால தான் அது 20 வருஷத்தில் 3Pயாக மாறுது. சரிங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த அதாவது இன்ட்ரெஸ்ட்டுக்கு பதிலாக நாம் 2Pன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். = P × n வந்து 20 அவங்க கொடுத்துட்டாங்க, × R வந்து நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். சரிங்களா? R/100. ஸோ இதில் வந்து இந்த Pக்கும் இந்த Pக்கும் நம்ம கேன்சல் பண்ணலாம். அடுத்து இதையும் கேன்சல் பண்ணோம்னா 10ன்னு வரும். இதையும் அடிச்சிட்டோன்னா இங்கே 10 வரும், அங்கே 1 வந்துடும். ஸோ அப்போ இந்த சைடு 1 இருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா R/10 அப்படின்னு வரும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? R இந்த பக்கம் வச்சுட்டு 10 இந்த பக்கம் கொண்டு போகலாம். அப்போ R = 10% அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சரிங்களா? பட் இது வந்து ஃபைனல் ஆன்சர் கிடையாது. நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா 2 மடங்காக மாறுறதுக்கு எத்தனை வருஷம் வேணும், அதாவது எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் கண்டிஷனுக்கு P வந்து அதே தான், அசல் மாற போகிறதில்ல. R வந்து நமக்கு கண்டுபிடிச்சிருக்கோம், 10% அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். n வந்து நாம் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதே மாதிரியே ஐயும் நாம் கண்டுபிடிக்கணும். இப்போ இவங்க கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? 2 மடங்காக, அதாவது இந்த Pங்கிறது 2 மடங்காக மாறுறதுக்கு எவ்வளோ வருஷம் ஆகும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா இந்த P கூட இன்னொரு P சேருது. சரிங்களா? P கூட அதே அளவு இருக்கிற அசல் கூட அதே அளவு இன்னொரு அமௌண்ட்டு சேருது, சேர்ந்து தான் வந்து அது 2 மடங்காக மாறுது. ஸோ அப்போ இந்த இன்னொரு மடங்குங்கிறத நம்ம ஐன்னு எடுத்துக்கலாமா? ஓகேவா? இந்த அசல் கூட அதே அசல் அளவுக்கு வட்டி சேருது. சரிங்களா? நல்லா பார்த்துங்க, அசல் கூட அதே அசல் அளவுக்கு வட்டி சேருது. ஸோ அப்போ இந்த கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்ட்ரெஸ்ட்டும் பிரின்சிபலும் சேமாக வந்துடும். சரிங்களா?
இன்ட்ரெஸ்ட்டும் பிரின்சிபலும் சேமாக வந்துடும். n தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் அதை அப்படியே வச்சுக்கலாம். r கண்டுபிடிச்சிட்டோம், 10ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். பை 100 போடலாம். இந்த பிக்கு கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இதையும் கேன்சல் பண்ணோன்னா ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் 1 இருக்கும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா n/10ன்னு இருக்கும். இப்போ இந்த 10 இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா n = 10 அப்படின்னு கிடைக்கும். ரைட்டா? ஸோ அப்போது 3 மடங்காகிறதுக்கு 20 வருஷம் ஆணுச்சுன்னா 2 மடங்காகிறதுக்கு 10 வருஷம் ஆகும். சரிங்களா? 2 மடங்காகிறதுக்கு 10 வருஷம் ஆகும். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது, ரொம்ப சிம்பிளான ஷார்ட்கட். பட் ஷார்ட்கட் வந்து நான் எப்போதுமே சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா அது நமக்கு வந்து எக்ஸாமில் காலவாரி விட்டுரும். ஷார்ட்கட் நம்பி போனோன்னா நம்ம தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி நார்மல் ப்ரொசீஜரை நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் நல்லது. ஷார்ட்கட் நமக்கு எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டமான கொஷினாக இருக்கும், அதை சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கொஷினுக்கு மட்டும் தான் நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணணும். மற்றபடி சிம்பிளான கொஷினுக்கு ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறது சரி வராது. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து இந்த கொஷின் பாருங்கள். இந்த கொஷின் பாருங்கள். Adam borrowed some money at the rate of 6% per annum for the first 2 years, at the rate of 9% per annum for the next 3 years, and at the rate of 14% per annum for the period beyond 5 years. If he pays a total interest of rupees 11,400 at the end of 9 years, how much money did he borrow? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, ஆடம்னு ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்க வந்து வட்டிக்கு பணம் வாங்குகிறாங்க. வாங்கிட்டு ஃபஸ்ட்டு 2 வருஷம் பார்த்திங்கன்னா 6% வட்டி கொடுக்குறாங்க. அடுத்து ஒரு 3 வருஷம் வந்து 9% வட்டி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 14% வட்டி கொடுக்குறாங்க. இந்த 14% வட்டி எத்தனை வருஷம் கொடுக்குறாங்கன்னு இவங்க நேரடியாக கொடுக்கல. பட் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அட் த எண்ட் ஆஃப் 9 இயர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ மொத்தமாக ஒரு எத்தனை வருஷத்துக்கு வட்டிக்கு பணம் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 வருஷத்துக்கு வாங்கியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு வருஷம் 6%, அதான் ஃபஸ்ட்டு 2 வருஷம் 6%, அடுத்த 3 வருஷம் வந்து 9%. ரைட்டுங்களா? மொத்தம் 9 வருஷத்தில் இங்கேயே 5 வருஷம் போயிடுது. அப்போ ரிமைனிங் எத்தனை வருஷம் இருக்கும்? 4 வருஷம் இருக்கும். அந்த 4 வருஷத்துக்கு தான் அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா 14% வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருப்பார். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ அந்த 9 வருஷம் முடிஞ்சு அவர் மொத்த வட்டியாக 11,400 வந்து கொடுக்குறாராம். சரிங்களா? ஸோ அப்படின்னா அவர் வாங்கின அமௌண்ட் என்னன்னு கேட்குறாங்க. ரைட்டா? ஸோ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் நல்லா பாருங்கள். அமௌண்ட்டு ஒன்று தான். ஓகேவா? அமௌண்ட்டு ஒன்று தான், பிரின்சிபல் ஒன்று தான். ஆனால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் மாறுது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது எத்தனை வருஷத்துக்கு? 2 வருஷத்துக்கு. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா 9% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு. ஸோ அடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 14% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது எத்தனை வருஷம்னு டைரெக்டாக கொடுக்கல. பட் டோட்டலாக 9 வருஷம்னு கொடுத்துருக்காங்க. நம்ம அதுலேருந்து இந்த 2, 3, 5 வருஷத்தை நம்ம தூக்கணுன்னா பாக்கி 4 வருஷம் அப்படின்னு நாம் கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போது N1 வந்து 2 வருஷம், N2 பார்த்தீங்கன்னா 3 வருஷம், N3 பார்த்தீங்கன்னா 4 வருஷம். சரிங்களா? டோட்டலாக 9 வருஷம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபைனலாக இவங்க எவ்வளோ வட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவராலாக வட்டி எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 11,400 கொடுத்துருக்காங்களாம். இப்போ நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ, அவர் எவ்வளோ பணம் வாங்கினார் ஆரம்பத்தில் அப்படின்னு தான் நம்மளை கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து 3ஆக தான் பிரித்து எழுத போகிறோம். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் மாறுது, இயர்ஸும் மாறுது. ஸோ அதை 3ஆக பிரித்து எழுதிக்கிட்டு இந்த 3 கண்டிஷன்லேயும் நமக்கு கிடைக்கிற வட்டியை கூட்டினோன்னா அது இந்த வட்டிக்கு சமம். ரைட்டுங்களா? ஸோ அந்த மாதிரி தான் சால்வ் பண்ண போகிறோம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து பிரின்சிபல் மாறலை. பிரின்சிபல் வந்து அதாவது அசல் வந்து மாறலை, அசல் ஒன்று தான். ஸோ அப்போ P × R1 × N1 / 100. இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 வருஷத்தில் அவருக்கு கிடைக்கிற வட்டி. சரிங்களா? அடுத்தது P × R2 × N2 / 100. இது பார்த்தீங்கன்னா அடுத்த 3 வருஷத்தில் இவருக்கு கிடைக்கிற வட்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா P × R3 × N3 / 100. ரைட்டா? ஸோ இது பார்த்தீங்கன்னா அடுத்த ஃபைனலாக அந்த 4 வருஷம் இருக்குது இல்லையா, அதில் வந்து இவருக்கு கிடைக்கிற வட்டி. ஸோ இந்த 3 வட்டி தொகையும் சேர்ந்து தான் 11,400 இவருக்கு கிடைக்கிது. ரைட்டுங்களா? ஸோ அப்போ நம்ம இதை சால்வ் பண்ணோன்னா நமக்கு வந்து
பி என்னன்னு தெரிஞ்சுன்னா மற்ற எல்லா வேல்யூவுமே நம்மக்கிட்ட இருக்குது. R1 இருக்குது, R2 இருக்குது, R3 இருக்குது, N1 இருக்குது, N2 இருக்குது, N3 இருக்குது. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணோன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ பண்ணலாமா? பி அப்படியே இருக்கட்டும். ஸோ R1 பார்த்தீங்கன்னா 6, N1 வந்து 2 பை 100 ப்ளஸ் பி அப்படியே இருக்கட்டும். R2 பார்த்தீங்கன்னா 9, N2 பார்த்தீங்கன்னா 3 பை 100 ப்ளஸ் அடுத்து பாருங்கள் பி அப்படியே இருக்கட்டும். R3 பார்த்தீங்கன்னா 14, N3 பார்த்தீங்கன்னா 4 பை 100 ரைட்டுங்களா? ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் அவருக்கு 11,400 ரூபாயை கொடுத்துருக்கு. ஸோ இப்போ அடுத்து பாருங்கள் R2 12, அப்போ 12 பின்னு எழுதலாமா? அதே மாதிரி 39 27, இப்போ 27 பி அப்படின்னு எழுதலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 14 × 4 56 வருமா? 2 14 28, இப்போ 4 16 56 கரெக்டு. 56 பி பை 100 இஸ் ஈக்குவல் டு 11,400 ரூபா ரைட்டுங்களா? ஸோ இப்போ அடிமானம் ஒன்றா இருக்குது. நம்ம அதனால் வந்து அதை ஒரே ஒரு டைம் எழுதிட்டு மேலே உள்ள நம்பரெல்லாம் என்ன பண்ணலான்னா கூட்டிக்கலாம். 11,400ன்னு கிடைக்கிது. ஸோ அடுத்து பாருங்கள் 12 12 27 39 39 ஒரு 56. ஸோ 19 56 போட்டோன்னா 5 பாக்கி 1 1 6 9 95ன்னு கிடைக்கிது ரைட் தானே? ஸோ இதுக்கு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு இந்த சில்லி மிஸ்டேக்ஸ் நான் நிறையா பண்ணுவேன். எக்ஸாம்லேயுமே அந்த மாதிரி நடக்கும். 11,400ன்னு வரும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இதை சால்வ் பண்ணி பாருங்கள். பியை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு இந்த ரெண்டு இங்கே இந்த பக்கம் கொண்டு வாங்க. அப்படி கொண்டு வரும்போது தலைகீழாக வரும். ஸோ சால்வ் பண்ணி பாருங்கள். இதுக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,000 வரும். சரிங்களா? ஸோ இது வந்து கரெக்டாக வருதா அப்படின்ட்டு இதை சால்வ் பண்ணி பாருங்கள் ரைட்டுங்களா? ஸோ அடுத்த கொஷின் போகலாமா? ஸோ அடுத்து இந்த கொஷின் பாருங்கள். இந்த மாதிரி மாடல் வந்து இப்போ ரீசெண்டாக நிறைய டைம் கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ இந்த குரூப் 4ல் கூட இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு டைப் இது. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். டிவைட் ₹8840, அதாவது 8840 between A and B so that the amount received by A at the end of 8 years may be equal to the amount received by B at the end of 10 years, compound interest being at 10% per annum. ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ண கொஷின். அது ஆனுவல் தான். ஓகேவா? அதாவது வருடத்துக்கு ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் முறை அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த ஸ்கீம் தான் இது. சரிங்களா? ஸோ அதனால் பிரச்சனை இல்லை, ஈஸி தான். இப்போ கொஷினில் என்ன சொல்கிறாங்கன்னா 8,840 ரூபான்னு ஒரு அமௌண்ட் இருக்குது. சரிங்களா? பி பார்த்தீங்கன்னா 8,840 ரூபா. இந்த அமௌண்ட்டை என்ன பண்ணுறாங்கன்னா ஏபின்னு 2 பேருக்கு பிரித்து கொடுக்குறாங்க. ஆனால் எவ்வளோ பிரித்து கொடுக்குறாங்கன்னு தெரில. ஒரு வேளை ஏவுக்கு ஒரு 3000 கொடுத்துருக்கலாம், பிக்கு ஒரு 5,840 ரூபா கொடுத்துருக்கலாம், இல்லை ஏவுக்கு ஒரு 4,000 ரூபா கொடுத்துட்டு பிக்கு ஒரு 4,840 ரூபா கொடுத்துருக்கலாம். ஏதோ சம் ரேஷியோவில் பிரிச்சுருக்காங்க. அப்படி பிரித்து கொடுத்ததுக்கப்புறம் இவங்க 2 பேருமே அந்த அமௌண்ட்டை போய்ட்டு டெபாசிட் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க ஒரு பேங்கில். ஸோ அப்படி டெபாசிட் பண்ணும்போது ஏவுக்கு பார்த்தீங்கன்னா 8 வருஷம் முடிஞ்சு கிடைக்கிற அமௌண்ட்டும் பிக்கு 10 வருஷம் முடிஞ்சு கிடைக்கிற அமௌண்ட்டும் வந்து சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 2 பேருக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் சமம் தான். 2 பேருக்குமே 10% தான் கொடுக்குறாங்க. சரிங்களா? இதுதான் கண்டிஷன். ஸோ அப்படி இருந்தால் இந்த ஏபிக்கு பிரித்து கொடுத்த அந்த அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும். இப்போ சால்வ் பண்ணும்போது ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா இந்த 8,840ல் எக்ஸுங்கிற அமௌண்ட்டை வந்து ஏவுக்கு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுப்போம். சரிங்களா? 8,840ல் எக்ஸுங்கிற அமௌண்ட்டை ஏவுக்கு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுப்போம். அப்போ பிக்கு என்ன அமௌண்ட்டு கிடச்சிருக்கும்? இந்த 8,840லிருந்து எக்ஸு போக மிச்சம் உள்ள அமௌண்ட்டு பிக்கு கிடச்சிருக்கும். ரைட்டுங்களா? ரைட்டா? சரி, ஓகே. இப்போ அடுத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஏவுக்கு 8 வருஷம் முடிவில் கிடைக்கிற தொகையும் இந்த பிக்கு 10 வருஷம் முடிவில் கிடைக்கிற தொகையும் சமம்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டுங்களா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துட்டாங்க. ரைட்டா? ஸோ இப்போ ஃபஸ்ட் நம்ம எழுதிக்கலாம், அவசரப்பட வேணாம், நம்ம பொறுமையாகவே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏவுக்கு பார்த்தீங்கன்னா பியோட வேல்யூ எக்ஸு. சரிங்களா? அதே மாதிரியே என் பார்த்தீங்கன்னா 8 வருஷம்.
ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10 வருஷம். இது ஏவுக்கு. அதே பிக்கு பார்த்தீங்கன்னா பி வந்து 8840 மைனஸ் எக்ஸு. என் பார்த்தீங்கன்னா 10 வருஷம். ஆர் பார்த்தீங்கன்னா 10%. ரைட்டா? ஸோ அது மாறலை. ரைட், ஓகே. இப்போது இவருக்கு 8 வருஷம் கழித்து கிடைக்கிற அமௌண்ட்டும் பிக்கு 10 வருஷம் கழித்து கிடைக்கிற அமௌண்ட்டும் சமம்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஏவுக்கு என்ன அமௌண்ட்டு கிடைக்கும்? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா என்ன? பி இன்ட்டு 1 + R/100 ஹோல் பவர் n. கரெக்டுங்களா? இதான ஃபார்முலா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதை நம்ம ஏவுக்கு எடுத்துக்கலாம். ஏவுக்கு பார்த்தீங்கன்னா பிங்கிறது எக்ஸு, 1 + ஆறுங்கிறது 10/100, என்னங்கிறது பார்த்தீங்கன்னா 8. ரைட்டுங்களா? இப்போ இந்த அமௌண்ட்டும் ஏவுக்கு கிடைக்கிற இந்த அமௌண்ட்டும் அடுத்து பிக்கு பார்த்தீங்கன்னா பிங்கிறது 8840 மைனஸ் எக்ஸு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 + ஸோ ஆர் பார்த்தீங்கன்னா அதே 10% தான், பிரச்சனை இல்லை, /100. என் பார்த்தீங்கன்னா 10. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இதை பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக இதுக்கு நாம் அடிக்கலாமா? ரைட்டுங்களா? ஸோ அதெல்லாம் நம்ம பேசிக்லேயே சொல்லியிருக்கோம், அதனால தான் நான் ஸ்ட்ரைட்டாக போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதையும் அடிச்சிடறேன். இங்கே வந்து ரிமைனிங் வந்து பவரில் 2 இருக்கும். அதே மாதிரி இதை என்ன பண்ணுறேன்னா இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். சரிங்களா? அப்போது x/8840 மைனஸ் எக்ஸு இஸ் ஈக்குவல் டு 1 + 10/100 ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்னு கிடைக்கும். ரைட்டா? ஸோ இதில் இந்த 0 நம்ம அடிச்சிடலாம். இப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x/8840 மைனஸ் எக்ஸு ஈக்குவல் டு 4 10 10 10 1 11. இப்போ 11/10ன்னு வரும். சரிங்களா? ஸோ அங்கே ஸ்கொயர்டு இருக்கிறதுனால நம்ம இது 2 வாட்டி எழுதிக்கலாம். 11/10 11/10 அப்படின்னு பிரித்து எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், இந்த 11 11 121, 10 10 100. ஸோ அப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா x/8840 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 121/100ன்னு கிடைக்கும். ஸோ அதை இப்போ நம்ம குறுக்கு பெருக்கல் பண்ணி சால்வ் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். எக்ஸ் என்னன்னு கிடச்சிரும் ஃபஸ்ட்டு. சரிங்களா? எக்ஸ் என்னன்னு கிடச்சிட்டாலே அதை வச்சுட்டு பியோட, அதாவது எக்ஸுங்கிறது ஏவோட பங்கு, ஸோ அதை கண்டுபிடிச்சிட்டோன்னா அதை வச்சு பியோட பங்கை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதை வந்து இதுக்கு மேலே நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். சால்வ் பண்ணி பார்த்து உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது கரெக்டாக தப்பான்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் இதை குறுக்கு பெருக்கல் பண்ண போகிறீங்க. நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸு கிடச்சிடும். எக்ஸுங்கிறது ஏவோட அமௌண்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் அந்த எக்ஸை வந்து 8840லேருந்து மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பியோட அமௌண்ட்டு கிடச்சிடும். ரைட்டுங்களா? ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். அடுத்த கொஷின் போகலாமா? ஸோ அடுத்து இந்த கொஷினும் இப்போ வந்து ரீசெண்டாக நிறைய கேட்டுக்கிட்டு இருக்காங்க. 2 இயர்ஸ் டிஃப்ரென்ஸும் கேட்குறாங்க, 3 இயர்ஸ் டிஃப்ரென்ஸும் கேட்குறாங்க. இப்போ நாம் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ். சரிங்களா? சரி, கொஷின் என்னன்னு பார்க்கலாம். த டிஃப்ரென்ஸ் பிட்வீன்ஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் எ சர்டைன் சம் ஆஃப் மணி ஃபார் 3 இயர்ஸ் at 5% per annum is ₹122. ஃபைண்ட் த சம் இன்வெஸ்டட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? பிரின்சிபல் அமௌண்ட்டு, அதாவது அசல் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒரு தொகை, ஓகே, ஒரு அசலை வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லையும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லையும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? வட்டி விகிதம் ஒன்று தான், 5% தான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லையும் 5% தான், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லையும் 5% தான். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது 3 வருஷத்துக்கு அப்புறம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் கேட்குறாங்க. ஸோ நான் ஏற்கனவே பேசிக் கிளாஸ்லேயே சொன்னேன், வருஷம் மட்டும்தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் சமமாக இருக்கும். அடுத்தடுத்த வருஷத்தில் என்ன ஆகும்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ அது ஏன்னா நான் பேசிக் கிளாஸ்லேயே சொன்னதுனால நான் இப்போ ஸ்ட்ரைட்டாக போயிடுறேன். இதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலா போதும். சரிங்களா? இப்போ 3 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ், ஓகேங்களா? 3 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் கேட்டால் நம்ம என்ன பண்ணலாம்னா P × R/100 ஹோல் ஸ்கொயர் 3 + R/100 இந்த ஃபார்முலா வச்சு நாம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம்.
இப்போ இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் கொடுத்துட்டாங்க. அதான் 122 ரூபா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே ஸ்ட்ரைட்டாக 122 போட்டுடலாம். பி தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அது வந்து அப்படியே இருக்கட்டும். ஆர் பார்த்தீங்கன்னா 5% கொடுத்துருக்காங்க. அப்போ 5/100 ஹோல் ஸ்கொயர். இங்கே பார்த்தீங்கன்னா 3 + ஆர் வந்து 5 தான், 5/100 ரைட்டுங்களா? ஸோ இதை இப்போ நம்ம கேன்சல் பண்ணோன்னா 2 0. இப்போ 1/20 வந்துடும். இங்கேயும் 1/20 வந்துடும். இங்கே வந்து 122 அப்படியே இருக்கட்டும். = P அப்படியே இருக்கட்டும். இப்போ 1/20 இங்கே ஸ்கொயர்டு இருக்குது. ஸோ அப்போ அதனால் 1/20 × 1/20 அப்படின்னு இதை எழுதலாம் ரைட்டுங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா 20 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஸோ அப்போ 3 20 60, 60 1 61/20 அப்படின்னு நம்ம எழுதலாம் கரெக்டுங்களா? ஸோ இப்போ அடுத்து பியை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு மற்றதெல்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். ஸோ அப்படி கொண்டு வந்தோம்னா 122 அப்படியே இருக்கும். இங்கே இருக்கிறது ஃபுல்லாக இந்த பக்கம் வரும்போது தலைகீழாக மாறும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 1/20ங்கிறது 20/1 வரும். அதேமாதிரியே இந்த 1/20யும் 20/1 வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 61/20ங்கிறது 20/61 அப்படின்னு மாறி வந்துடும். ஸோ பி இங்கே இருக்கட்டும். இப்போ இந்த 61ஆல் 122 அடித்தோன்னா 2 டைம் இருக்கும் ரைட்டா? ஸோ 20 20 400 400 × 20 பார்த்தீங்கன்னா 8000 வரும். இப்போ 8000 × 2 16,000 ரூபாய் வரும். ஸோ அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16,000 ரூபாய். ஸோ அடுத்த கொஷின் போகலாமா? ஸோ அடுத்து பாருங்கள், இந்த மாதிரி கொஷின் வந்து இதுவரை கேட்டதில்லை. இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நமக்கு இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ட்ரிக்கியான கொஷினாக தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க சரிங்களா? இப்போ இந்த கொஷின் பாருங்கள், த எஃபெக்டிவ் ஆனுவல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கரஸ்பாண்டிங் டு எ நாமினல் ரேட் ஆஃப் 6% பெர் ஆனம் பேயபிள் ஹாஃப் இயர்லி இஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஷினை பொறுத்த வரைக்கும் கொஷின் புரியாதனாலே நிறைய பேர் வந்து விட்டுட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு அமௌண்ட் இருக்குது, அந்த அமௌண்ட்டை வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நார்மலாக ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் முறைன்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அந்த மெத்தடில் பார்த்தா 6% வந்து அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ அதே இன்ட்ரெஸ்ட்டை அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் முறைன்னு ஒரு ஸ்கீம் இருக்கும் இல்லையா? அதுக்கு கொடுத்தா ஒரிஜினல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைக்கும், அதோட பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா? ஸோ நான் சொல்லும்போது புரியாத மாதிரி இருக்கும், சால்வ் பண்ணும்போது பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு அமௌண்ட்டு எவ்வளோ நமக்கு தெரியாது சரிங்களா? அதனால் பீனே வச்சுக்கலாம். அதை இந்த அமௌண்ட்டுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா 6% வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க சரிங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி கொஷினை பொறுத்த வரைக்கும் நம்ம இதை ஸ்ட்ரைட்டாக பீனே வச்சுக்கிட்டோன்னா நமக்கு வந்து ஆன்சர் வராது. ஸோ அதனால் நார்மலாக பிக்கு வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து அஷ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கொஷின் பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த கொஷினுக்குமே என்ன பண்ணலாம்னா பியோட அமௌண்ட்டை வந்து நார்மலாக அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க, அந்த கொஷின் எதுன்னு நான் காட்டுறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் சரிங்களா? இந்த கொஷின் தான். இந்த கொஷின் பாருங்கள், இதுலேயுமே பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு அமௌண்ட் வந்து 20 வருஷத்தில் 3 மடங்காக மாறுது. அப்போ 2 மடங்காக எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இல்லையா? இதுலேயுமே பார்த்தீங்கன்னா பி வந்து நார்மலாக அஷ்யூம் பண்ணிக்கலாம். அதாவது அசல் வந்து நார்மலாக ஒரு தொகையை அஷ்யூம் பண்ணிக்கிட்டு அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணலாம் சரிங்களா? 100 ரூபான்னு வச்சுக்கிட்டால் எப்போதுமே ஈஸியாக இருக்கும் சரிங்களா? இந்த மாதிரி கொஷினை பொறுத்த வரைக்கும் அசல் 100 ரூபா இல்லை 1000 ரூபா இந்த மாதிரி ரவுண்டாக வச்சுக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். சரி ஓகே, இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா இந்த கொஷினுக்கு வந்து அசல் வந்து 100 ரூபான்னு நார்மலாக அஷ்யூம் பண்ணிக்க போகிறோம் ரைட்டுங்களா? இப்போ இயர் என்ன, இது வந்து 6 ஓகேவா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 வருஷம் தான் சரி. அவங்க கேட்குறது வந்து 1 வருஷத்துக்கு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் முறைன்னு இருக்குது இல்லையா? ஸோ அதுபடி பார்த்தா நமக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஏன்னா 100ல் 6% எவ்வளோ, 6 ரூபாய் ரைட்டுங்களா? இப்போ இதுவே ஆண்டுக்கு ஒரு முறைங்கிறதுக்கு பதிலாக அரை ஆண்டுக்கு ஒரு முறைன்னு வந்தால் எவ்வளோ அமௌண்ட் வரும், அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் முறைக்கு ஃபார்முலா என்ன? அமௌண்ட் = P × 1 + R/2/100 ஹோல் பவர் 2n. இங்கே n-ங்கிறது 1 தான், R-ங்கிறது 6% ரைட்டுங்களா? P-ங்கிறது 100ன்னு நாம் அஷ்யூம் பண்ணியிருக்கோம் சரி. அப்போ அமௌண்ட் = 100 1 +
r/2னா 6/2ன்னு வரும். அப்போ 3ன்னு வந்துடும். 3/100 ஹோல் பவர் 2 × 1. ஏன்னா n வந்து 1 தான். ஸோ 2 × 1. சரிங்களா? ஸோ இதை சால்வ் பண்ணோன்னா 100 அப்படியே இருக்கும். 100 103 103 மேலே ஸ்கொயர்டு இருக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 103/100 இன்ட்டு 103/100 அப்படின்னு கிடைக்கும். இதையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம் ஸ்ட்ரைட்டாக. இப்போ 103 × 103 என்ன வரும்? 100 100 வந்து 10,000 வரும். 10,609 வருமா? பை 100ன்னு இருக்கும். ஸோ இதை நம்ம டிவைட் பண்ணோன்னா நமக்கு 106.09ன்னு கிடைக்கும். 106.09. சரிங்களா? இது வந்து அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும்போது நமக்கு வந்து ஒரு வருஷம் முடிஞ்சு கிடைக்கிற அமௌண்ட்டு. இதே ஓராண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ கிடச்சிது? ரூ. 6 வந்து இன்ட்ரெஸ்ட்டாக கிடச்சிது. இப்போ இதில் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.09 கிடச்சிருக்கு. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு, டோட்டல் அமௌண்ட் வந்து 106.09. அசல் பார்த்தீங்கன்னா 100 அதை வந்து நம்ம இதிலேருந்து மைனஸ் பண்ணோன்னா 6.09 கிடைக்கும். ரைட்டுங்களா? ஸோ அப்போ நார்மலாக ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வட்டி கணக்கிடும் முறையில் 6%னா ரூ. 6 கிடைக்கிது. அதே அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் முறையில் 6%னா நமக்கு 6.09 கிடைக்கிது. ஸோ அப்போ இதுக்கான பர்சன்டேஜும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.09% தான். ஓகேவா? ஏன்னா 100 ரூபாயில் 6.09ங்கிறது என்ன? 6.09% தான். 100 ரூபாயில் 6 ரூபாங்கிறது 6%, 100 ரூபாயில் 10 ரூபாங்கிறது 10%, 100 ரூபாயில் 8 ரூபாங்கிறது 8%. ரைட்டுங்களா? ஸோ அப்போ 100 ரூபாயில் 6.09ங்கிறது 6.09% தான். இதுதான் இதுக்கான ஆன்சர். சரியா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் இது. இந்த கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிம்பிளாக தான் தெரியும், பட் கொஞ்சம் ட்ரிக்கியான கொஷின். சரிங்களா? ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த கொஷின் பார்க்கலாமா? ஸோ இந்த கொஷினும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பான கொஷின் தான் சொல்லணும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். எ சம் ஆஃப் மணி லென்ட் அவுட் அட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் increases in value by 50% in 5 years. A person wants to lend 3 different sums x, y and z for 10, 15 and 20 years respectively at the above rate in such a way that he gets back equal sums at the end of the respective periods. The ratio of x, y, z is அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் இப்போ போக போக பார்த்தீங்கன்னா கொஷின்லாம் ரொம்ப டஃப்பாகிக்கிட்டே தான் போகிறாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி கொஷின்லாம் கேட்குறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த கொஷினில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட்டு. சரிங்களா? சம் ஆஃப் மணின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு அமௌண்ட், அந்த அமௌண்ட்டு எவ்வளோ நமக்கு தெரியாது. சரியா? அது 100 ரூபாயாக இருக்கலாம், 1000 ரூபாயாக இருக்கலாம், 1 லட்சமாக இருக்கலாம், எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். அந்த அமௌண்ட்டை என்ன பண்ணுறாங்கன்னா 5 வருஷத்துக்கு டெபாசிட் பண்ணுறாங்க. எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு கொடுக்கல. சரிங்களா? ஸோ அமௌண்ட்டே எவ்வளோன்னு கொடுக்கல, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் எவ்வளோன்னு நமக்கு கொடுக்கல. ரைட்டுங்களா? ஆனால் வருஷம் மட்டும் சொல்லிட்டாங்க 5 வருஷம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த 5 வருஷம் முடிஞ்சு இந்த அமௌண்ட் என்ன ஆகுதுன்னா 50% இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ உதாரணத்துக்கு இந்த பிங்கிறது 100%ன்னு வச்சுங்க. இந்த பிங்கிற அமௌண்ட்டு 100%னா நமக்கு 5 வருஷம் கழிச்சு இது 150%, அதாவது 50% இன்க்ரீஸ் ஆகிடுது. ரைட்டுங்களா? இப்போ நான் வந்து இப்போ பியை வந்து நான் 100 ரூபான்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 5 வருஷம் முடிஞ்சு இந்த பி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 ரூபாயாக மாறிடுதான். சரிங்களா? ஸோ அப்போ இந்த 5 வருஷம் கழித்து நமக்கு கிடைக்கிற இந்த பியை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அமௌண்ட்டுன்னு சொல்லுவோம். ஏன்னா இதில் என்ன கொடுத்துருக்காங்க? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க தனியாக ஃபார்முலா இருக்காது, அமௌண்ட்டு கண்டுபிடிக்க தான் ஃபார்முலா இருக்கும். ஸோ அதுலேருந்து நம்ம என்ன பண்ணிப்போம்னா இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிப்போம். ரைட்டுங்களா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு அமௌண்ட் இருக்குது, அந்த அமௌண்ட்டை நான் 100 ரூபான்னு எடுத்துட்டேன். அந்த அமௌண்ட்டை 5 வருஷம் கூட்டு வட்டியில் டெபாசிட் பண்ணுறாங்க. எவ்வளோ வட்டி விகிதம்னு கொடுக்கல. சரிங்களா? 5 வருஷம் முடிஞ்சு இந்த 100 ரூபாங்கிறது 150 ரூபாயாக மாறிடுது. கொஷினில் கொடுத்துருக்காங்க 50% இன்க்ரீஸ் ஆகிடுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன். ரைட்டுங்களா? இப்போ அடுத்தவங்க என்ன கேட்குறாங்கன்னா இந்த ஸ்கீமை வந்து ஒருத்தன் பார்க்குறான், இது நல்ல ஸ்கீமாக இருக்கே, 50% வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது அப்படின்னு அவன் என்ன பண்ணுறான்னா அவங்ககிட்ட இருக்கிற பணத்தை வந்து 3ஆக பிரிக்கிறான். அவங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட்டை
3 பங்காக பிரிச்சுக்கிறோம். எக்ஸு ஒய் இசட் அப்படின்னு 3 பங்காக பிரிச்சுக்கிறோம். இதில் எக்ஸை பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு டெபாசிட் பண்ணுறான். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இங்கே என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோ அதே தான், சரிங்களா? இங்கே என்ன வட்டி வீதமோ அதே வட்டி வீதத்துக்கு 10 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறான். அதே மாதிரி ஒய்யை பார்த்தீங்கன்னா 15 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறான். இசட் பார்த்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறான், சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸுங்கிற அமௌண்ட்டு 10 வருஷம் கழித்து வட்டியோடு சேர்ந்து ஒரு அமௌண்ட்டாக மாறும் இல்லையா, அந்த அமௌண்ட்டும் ஒய்ங்கிற அமௌண்ட்டு 15 வருஷம் கழித்து வட்டியோடு சேர்ந்து ஒரு அமௌண்ட்டாக மாறும் இல்லையா, அந்த அமௌண்ட்டும் இசட்டுங்கிற அமௌண்ட்டு 20 வருஷம் கழித்து வட்டியோடு சேர்ந்து ஒரு அமௌண்ட்டாக மாறும் இல்லையா, அந்த அமௌண்ட்டு சமம். இதுதான் அதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். he gets back equal sums at the end of the respective periods அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, சரியா? ஸோ இதுதான் கண்டிஷன். எப்படி சமம்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா இதோட ரேஷியோ கேட்குறாங்க, XY Z ரேஷியோ கேட்குறாங்க, ரைட்டுங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, நம்மக்கிட்ட 3 வேல்யூ இருக்குது. இதை வச்சு நம்ம R என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம், ரைட்டுங்களா? இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷனில் 3 வேல்யூஸ் இருக்குது நம்மக்கிட்ட, அதை வச்சு நம்ம R என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ கூட்டு வட்டியை பொறுத்த வரைக்கும் அமௌண்ட்ஸ் ஈக்குவல் டு P இன்ட்டு 1 + R/100 ஹோல் பவர் n. இதுதான் ஃபார்முலா, கரெக்டுங்களா? இப்போ இதில் நமக்கு A தெரியும் 150, P வந்து நாமளாக அஷ்யூம் பண்ணோம் 100 ரூபான்னு, R தான் நம்ம கண்டுபிடிக்கணும், அது அப்படியே இருக்கட்டும், /100. ஸோ வருஷம் பார்த்தீங்கன்னா 5 வருஷம், ரைட்டுங்களா? ஸோ இப்போ இந்த 100 கொண்டு வரலாம். அதுக்கு முன்னாடி இது அப்படியே கூட கேன்சல் பண்ணலாம், ரைட்டுங்களா? கேன்சல் பண்ணோன்னா என்ன வரும், 15 இந்த 10 இங்கே கொண்டு வந்துடும், 10ன்னு வந்துடும், இஸ் ஈக்குவல் டு 1 + R/100 ஹோல் பவர் 5 அப்படின்னு வரும். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அது எதுவுமே பண்ண முடியாது. ஒன்று என்ன பண்ணலான்னா இதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம், அவ்வளோதான். இப்போ இதை நம்ம 5ஆல் அடித்தோன்னா மேலே 3 வரும், 3×5 15, கீழே 2 வரும், 2×5 10. இப்போ 3/2 அப்படின்னு எழுதலாம். 1 + R/100 ஹோல் பவர் 5. இதுக்கு மேலே இது எதாவது பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதை அப்படியே வச்சுக்கலாம். 1 + R/100 ஹோல் பவர் 5 இஸ் ஈக்குவல் டு 3/2ன்னு இதை அப்படியே வச்சுப்போம், ரைட்டுங்களா? ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷனுக்கு வரப்போகிறோம். இந்த XY Z இருக்கு இல்லையா, இந்த கண்டிஷனுக்கு வரப்போகிறோம். ஸோ அதில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா XY Zன்னு 3 அமௌண்ட்டை வந்து டெபாசிட் பண்ணுறான். 3 அமௌண்ட்டுக்கு கிடைக்கிற 3 அமௌண்ட்டுக்கும் ஃபைனலாக வட்டியோடு சேர்த்து ஃபைனலாக கிடைக்கிற அமௌண்ட்டு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரைட்டுங்களா? இப்போ எக்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ இதை எடுத்துக்கலாம். இதில் பாருங்கள், ஸோ உங்களுக்கு இது விசிபிளாக இருக்காது, ஸோ அதனால் நான் இப்படியே வச்சு கொஞ்சம் சொல்லிடுறேன். மடிச்சுக்கலாமா? ஸோ மடிச்சு இப்போ எக்ஸ் பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு எக்ஸுங்கிற அமௌண்ட்டை 10 வருஷத்துக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, சரிங்களா? ஸோ அமௌண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸு, அதாவது பிக்கு பதிலாக நம்ம எக்ஸுன்னு போட்டுக்கிறோம். 1 + R வந்து நமக்கு தெரியாது, ரைட்டுங்களா? ஏன்னா நம்மளால் ஆரை வந்து கண்டுபிடிக்க முடியல, அதனால் அது அப்படியே இருக்கட்டும். 1 + R/100 10 வருஷத்துக்கு, ரைட்டுங்களா? எக்ஸுங்கிற அமௌண்ட்டை 10 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது ஃபைனலாக ஒரு அமௌண்ட் நமக்கு கிடைக்கும் இல்லையா, அந்த அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒய்ங்கிற அமௌண்ட்டை 15 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணி கிடைக்கிற அமௌண்ட்டுக்கு சமம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணலான்னா ஒய் × 1 + R/100 ஹோல் பவர் 15ன்னு எழுதலாம். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா இசட்டுங்கிற அமௌண்ட்டை 20 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணி கிடைக்கிற அமௌண்ட்டுக்கு சமம்னு சொல்லியிருக்காங்க, ரைட்டுங்களா? ஸோ இந்த 3 அமௌண்ட்டுமே சமம் தான். எக்ஸுங்கிற அமௌண்ட்டை 10 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணி கிடைக்கிற அமௌண்ட்டும், ஒய்ங்கிற அமௌண்ட்டை 15 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணி கிடைக்கிற அமௌண்ட்டும், இசட்டுங்கிற அமௌண்ட்டை 20 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணி கிடைக்கிற அமௌண்ட்டும் சமம். ஸோ திரும்ப சொல்கிறேன்னு தவறாக நினைத்து கொள்ள வேண்டாம். இந்த மாதிரி கொஷின் வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, பட் இதெல்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இது 3 சமங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா ஏன்னு எடுத்துக்கிறேன். இந்த 3 சமம் அதாவது சமமான அந்த அமௌண்ட் எவ்வளோ நமக்கு தெரியாது, அதனால் நம்ம வந்து ஏன்னு நாமளாக எடுத்துப்போம், சரிங்களா? ஸோ இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணலாமா? இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி பாருங்கள், இங்கே நம்ம ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம்ல, 1 + R/100 ஹோல் பவர் 5.
இஸ் ஈக்குவல் டு 3/2 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ இதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். கண்டிப்பாக பண்ணலாம். எப்படி பண்ணலான்னா எக்ஸு இப்போ இந்த 1 + r/100 ஹோல் பவர் 10ங்கிறத நம்ம எப்படி எழுதலாம்? 1 + r/100 ஹோல் பவர் 5ன்னு போட்டு ஓவராலாக ஒரு ப்ராக்கெட் போட்டு ஸ்கொயர்டுன்னு போடலாம். இப்போ இந்த 5 2 10ன்னு வந்துடும். ஸோ இந்த 10 வந்து நம்ம 5 2ன்னு பிரித்து எழுதியிருக்கோம். அதே மாதிரி ஒய்யும் நம்ம என்ன பண்ணலான்னா 1 + r/100 ஹோல் பவர் 5ன்னு வச்சுட்டு டோட்டலாக ஒரு ப்ராக்கெட்டை போட்டு இங்கே 3 போடலாம். 15ன்னு இருக்குது, i3 15ன்னு நமக்கு வந்துடும். ரைட்டுங்களா? ஸோ அதே மாதிரி இசட்டையும் நம்ம என்ன பண்ணலான்னா 1 + r/100 ஹோல் பவர் 5ன்னு வச்சுட்டு ஓவராலாக என்ன பண்ணலான்னா பவரில் 4 போடலாம். i4 20. சரிங்களா? அந்த 20 5 4ன்னு பிரித்து எழுதியிருக்கேன். 15 5 3ன்னு பிரித்து எழுதியிருக்கேன். 10 5 2ன்னு பிரித்து எழுதியிருக்கேன். ஸோ இது வந்து ஏ. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த 1 + r/100 ஹோல் பவர் 5க்கு பதிலாக நாம் ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்க இந்த 3/2ங்கிற வேல்யூவை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ அப்போ பாருங்கள், எக்ஸு 3/2 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா? அதே மாதிரி ஒய் 3/2 ஹோல் க்யூப்னு எழுதலாமா? அதே மாதிரி இசட் 3/2 ஹோல் பவர் 4ன்னு எழுதலாம். ஸோ இது எல்லாமே சமம் தான். ரைட்டுங்களா? ஸோ அடுத்து என்ன பண்ணலாம்? எக்ஸு 3 ஸ்கொயர் பண்ணோன்னா 9, 2 ஸ்கொயர் பண்ணோன்னா 4. அதே மாதிரியே ஒய் 3 க்யூப் பண்ணால் 27, 2 க்யூப் பண்ணோன்னா 8ன்னு கிடைக்கும். ஸோ அடுத்து வந்து இசட் அப்படியே இருக்கட்டும். 3 பவர் 4னா என்ன வரும்? 3 9 9 81ன்னு வரும். ரைட்டுங்களா? 81/2 பவர் 4னா 2 2 4, இப்போ நன்னாங்க 16ன்னு வரும். இஸ் ஈக்குவல் டு ஏ. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக XYZ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இனிமேல் நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சம்மை வந்து கொண்டு போகணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை அப்படியே நம்ம பிரித்து எழுதிக்கலாம். ஸோ x × 9 9x 9x/4ங்கிறது இந்த ஏவுக்கு சமம். ரைட்டுங்களா? அதே மாதிரியே 27 × yனா 27y/8ங்கிறதும் இந்த ஏங்கிறதுக்கு சமம். ரைட்டுங்களா? அதே மாதிரி பாருங்கள் 81z/16ங்கிறதும் இந்த ஏவுக்கு சமம். ரைட்டா? ஸோ அப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதிலிருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா XYZோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படி அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த கொஷின் கேட்கப்படலாம். சரிங்களா? ஸோ அதனால தான் எடுத்திருக்கோம். இப்போ எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. இந்த 9/4ங்கிறத இந்த பக்கம் கொண்டு வாங்க. இப்போ எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கிறோம். இங்கே ஆல்ரெடி ஏ இருக்குது. சரிங்களா? இந்த 9/4 இந்த பக்கம் கொண்டு வந்தோன்னா 4/9ன்னு கிடைக்கும். அதே மாதிரியே ஒய்யை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. சரிங்களா? இங்கே ஏ இருக்குது. இந்த 27/8ங்கிறத இந்த பக்கம் கொண்டு வந்தோன்னா 8/27ன்னு மாறிடும். ஸோ அதேமாதிரி அடுத்து பாருங்கள், இசட் மட்டும் இங்கே இருக்கட்டும். இங்கே ஆல்ரெடி ஏ இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 81/16ன்னு இருக்குது. அது இந்த பக்கம் வந்துச்சுன்னா 16/81ன்னு மாறிடும். இப்போ எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ, இசட்டோட வேல்யூ நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா XY இசட்டோட ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? எக்ஸுக்கு பதிலாக 4a/9 எழுதிக்கலாமா? அதான் இதை எடுத்திருக்கேன். சரிங்களா? 4a/9 எழுதிக்கலாம். ஈஸ்ட்டு ஒய்க்கு பதிலாக என்ன பண்ணலான்னா 8a/27 எழுதிக்கலாம். ரைட்டுங்களா? அதே மாதிரி இசட்டுக்கு பதிலாக 16a/81 எழுதிக்கலாம். ரைட்டா? ஸோ இப்போ அடுத்து இதை காமனாக எதாலையாவது டிவைட் பண்ண முடியுதா அப்படின்னு பாருங்கள். மேலே உள்ள நம்பர்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா காமனாக 4ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ அப்படி 4ஆல் டிவைட் பண்ணோன்னா ஸோ இங்கே 4 அப்படியே கேன்சல் ஆகிடும். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா 8 இருக்குது. 8 4ஆல் டிவைட் பண்ணோன்னா 2aன்னு கிடைக்கும். ஸோ அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா 16 இருக்குது. 16 4ஆல் டிவைட் பண்ணோன்னா 4aன்னு கிடைக்கும். கீழே பார்த்தீங்கன்னா 9 இருக்குது. இங்கே 27 இருக்குது. இங்கே 81 இருக்குது. ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஏவையுமே நம்ம வந்து கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணால் இங்கே 1 இருக்கும், இங்கே 2 இருக்கும், இங்கே 4 இருக்குது. ஸோ அடுத்து பாருங்கள், கீழே உள்ளதெல்லாம் நம்ம காமனாக ஏதாவது ஒரு நம்பரால் டிவைட் பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்கள். தாராளமாக பண்ணலாம். 9ங்கிற நம்பரால் கீழே உள்ள நம்பர்ஸை நம்ம வந்து டிவைட் பண்ணலாம். ரைட்டுங்களா? ஸோ இப்போ மேலே பார்த்தீங்கன்னா 1
2 4 இருக்குது. கீழே இருக்கிற நம்பர்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 9ஆல் டிவைட் பண்ணலாம். 9ஆல் டிவைட் பண்ணால் இங்கே 1ன்னு வந்துடும். ஸோ அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா 3ன்னு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 9ன்னு வரும். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ரேஷியோ. உங்களுக்கு இது ஆப்ஷனில் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக வந்து இதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து ஃப்ராக்ஷன், ஓகேவா, பின்னத்தில் இருக்குது. பின்னத்தில் இல்லாமல் நார்மலான நம்பரில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணலான்னா இதை இன்னும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம். எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கீழே உள்ள நம்பர்ஸுக்கெலாம் எல்சிஎம் எடுத்தோன்னா 9ன்னு வரும். ஸோ அந்த 9ஆல் எல்லாத்தையும் பெருக்கணுன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். சரிங்களா? 1/1ங்கிறது 1 தான். ஸோ 1 9ஆல் பெருக்கணுன்னா 9ன்னு கிடைக்கும். அடுத்து 2/3 × 9 போட்டோன்னா 2/3 × 9 போட்டோன்னா இதுவும் கேன்சல் ஆகி இங்கே 3ன்னு வரும். ஸோ 2 3 6ன்னு வந்துடும். அதே மாதிரி 4/9 × 9ன்னு போட்டால் இதுவும் கேன்சல் ஆகிடும். பாக்கி 4 இருக்கும். அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9:2 3 6, இங்கே ஒரு 4. சரிங்களா? உங்களுக்கு இது ஆப்ஷனில் இருந்தால் இதையே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் அது இல்லைனா இந்த மாதிரி அடுத்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக் தான். பட் இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா கொஷின் வந்து கொஞ்சம் டஃப்பாக கேட்குறாங்க. ஸோ அதனால தான் நான் மேக்ஸிமம் வந்து டஃப்பான கொஷினாகவே எடுத்திருக்கேன். ஸோ இதில் உங்களுக்கு புரியலைன்னா திரும்பவும் ஒரு டைம் வந்து கேட்டு பாருங்கள். சரிங்களா? ஒரு 2 டைம் 3 டைம் கூட நீங்கள் கேட்டு பார்க்கலாம். ஸோ அதுலேயும் புரியலைன்னா நான் டீச் பண்ணுறதுல ஏதோ தப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம். மற்றபடி நீங்கள் ஒரு 2 3 டைம் கேட்டு பாருங்கள். உங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்றி.